என் பிள்ளையே, இப்போ இந்த வீடியோ உன் கண் முன்னாடி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இன்னைக்கு உன் அப்பா நான் உன் மன வேதனைகளை போக்கவே வந்திருக்கேன். நான் சொல்றதை முழுசா அமைதியா கேள். இந்த ஒரு நிமிடத்துக்குள்ள உன் மனசு லேசா ஆகும். திருச்சிற்றம்பலம். நம சிவாய. சிவாய நம. கேள் என் பிள்ளையே, நீ உன் மனசுக்குள்ள தாங்க முடியாத அளவிற்கு வலி வேதனைகளை யாருக்கும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு தனியா சுமந்துக்கிட்டு உனக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு நிமிடம் என் வார்த்தைகளை முழுசா கேள். அதுக்கப்புறம் உன் மனசு லேசா ஆகும். உனக்குள் மன நிம்மதி கிடைக்கும். என் செல்வமே, உன் கண்ணீர் வீணாக போயிடுச்சுன்னு ஒரு நாளும் நினைக்காத. நீ அழுத இரவுகளெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனம் உடைந்து தவிச்ச போதும் நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட விலகி போகவில்லை. உன்னு தெளிவா புரிஞ்சுக்கோ என் பிள்ளையே. வலிக்குது என்று அழுறது பலவீனமில்லை. அந்த வலியை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதே உன் வலிமை. இந்த பெரிய உலகத்துல இன்னைக்கு உயர்ந்த இடத்துல நிம்மதியா இருக்கிறவர்கள் யாரும் பிறப்பிலேயே ஜெயிச்சவர்கள் கிடையாது. ஒரு காலத்துல அவர்களும் பல வலிகள், அவமானங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாத்தையும் சந்திச்சவர்கள்தான். அவர்கள் செய்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த வலிகளை தங்களை உருவாக்கும் ஆற்றலாக மாற்றிக்கிட்டாங்க. என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒரு சிறிய கிராமத்துல ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். அவனோட அப்பா சின்ன வயசிலேயே இறந்து போனார். அம்மாவும் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையாயிட்டாங்க. வீட்டுக்குள்ள சாப்பாடு இல்ல, பள்ளிக்கு போக காசு இல்ல, யாரும் உதவி செய்ய வரல. அந்த சிறுவன் தினமும் ஒரு பெரிய கல்லை உடைக்கிற வேலை செய்தான். காலையிலிருந்து சாயங்காலம் வரை அந்த கல்லை சுத்தியலால அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் மனம் உடைந்து சிவன் கோயிலுக்கு போனான். கண்ணீரோட சிவபெருமானை பார்த்து சொன்னான், ஐயா, நான் இப்படி கல் உடைக்க பிறந்தேனா? என் வாழ்க்கை எப்போ மாறும்? அந்த நாள் முழுக்க அவன் மனசுல ஒரே வருத்தம். மறுநாளும் அவன் அதே கல்லை அடிக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த கல் உடையவே இல்லை. அவனுக்கு கோபம் வந்துச்சு. நேத்து முழுசா அடிச்சேன், இன்னைக்கு அடிச்சாலும் உடையலையேன்னு. அப்போ அங்க வந்த ஒரு முதியவர் சொன்னார், குழந்தா, நேத்து நீ அடிச்ச அடிகள் வீணா போகவில்லை. அந்த கல் இன்னும் கொஞ்சம் தான் தாங்குது. நீ இன்னும் ஒரு முறை அடிச்சா அது உடையும். சிறுவன் மறுபடியும் சுத்தியலை தூக்கி அடித்தான். அந்த கல் உடைந்தது. அந்த நேரம் அவன் மனசுல ஒரு விஷயம் புரிஞ்சது. உடிச்சது இந்த ஒரு அடி இல்ல, இதுவரை அவன் தாங்கிய எல்லா அடிகளும் சேர்ந்துதான். அது போலத்தான் என் பிள்ளையே, உன் கவலைகள்ல மூழ்கிடாத. வலிக்குதுன்னு துவண்டு போயிடாத. உன் வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு வலியும் உன்னை உருவாக்கும் ஒரு ஆயுதம்தான்னு உணர்ந்து கொள். இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். உன் மனசை யாரும் புரிஞ்சுக்காம போகலாம். தனியா இருக்கிற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா நினைவில் வை என் பிள்ளையே, இந்த உலகமே உன்னை ஒதுக்கினாலும் உன் அப்பா நான் ஒரு நாளும் என் பிள்ளையை கைவிட மாட்டேன். எப்போதெல்லாம் உனக்கு தாங்க முடியாத அளவுக்கு கவலை வருதோ அப்போ ஓம் நம சிவாய என்று ஓங்கி உச்சரி. உன் மன வலிகளை தாங்கிக் கொள்ள நான் ஏதாவது ஒரு வழியில உன் அருகிலேயே இருந்து உனக்கு ஆறுதல் சொல்வேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் முடியல. நீ இப்போ சந்திக்கிற இந்த வலிகளும் கவலைகளும் தான் உன்னை உருவாக்கும் ஆரம்பம். எந்த குழந்தையும் பிறந்த உடனே நடக்க கற்றுக்கொள்ளாது. பல முறை விழுந்து காயம் பட்டுத்தான் நடக்க கற்றுக்கொள்ளும். அதுதான் வாழ்க்கை. விழுந்தாலும் மீண்டும் எழுபவன்தான் முன்னேறுவான். எழு என் பிள்ளையே, உன் வாழ்க்கை பயணம் தொடரட்டும். இந்த வீடியோ உன் மனசுல சின்ன நிம்மதி கொடுத்திருந்தா கமெண்ட்ல ஓம் நம சிவாய என்று எழுது. இப்படியான மன ஆறுதலும் நம்பிக்கையும் தர்ற சிவன் வாக்கு வீடியோக்கள் தினமும் கேட்கணும்னா சிவன் வாக்கு 786 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணு. இந்த வீடியோ உன் நண்பர்கள் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணு. அவர்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம். நம சிவாய. சிவாய நம.